கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று மாதத்தின் முதலாம் நாள். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதிலும் நம்மை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்திலும் பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான சூழல்களின் மத்தியில் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக அமர்ந்திருந்தாலும், இந்த மாதத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்துவார். பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், விக்கினங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை கொடுத்து நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு, பகுதிக்கு, சூழலைக்கு ஏற்ப கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்காக இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய தகப்பனும் நம்முடைய இரட்சகருமாகிய என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் சொன்னேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் தான் உனக்கு அதை சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். இன்னொருடைய மனிதனுடைய கரம் உன்னை தூக்கி விடுவது இல்லை. இன்னொரு மனிதன் உனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி நீ எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு சொன்னேன். அதை திட்டம் பண்ணினவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்லுகிறார், நான் செய்து முடிப்பேன். ஒருவேளை மனசுல பலவிதமான கலக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என்னுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறது, அல்லது நாளைய தினம் எப்படி நடக்குமோ, இனி பின்னான நாட்கள் எப்படி நடக்குமோ, பாதைகள் அடைபட்டு விடுமோ என்று சொல்லி பல சிந்தனைகள் நீங்க இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், திட்டம் பண்ணினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு சொன்னது என் ஆண்டவர். மனுஷன் சொல்லலை. மனுஷன் சொன்னா சொன்னதை மாறி போவான். நான் எப்போ சொன்னேன்னு திருப்பி கேட்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் தான் உனக்கு சொன்னேன், நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாக செய்வேன். மை பர்பஸ், what I have said that I will bring about, what I have planned that I will do. நான் உனக்காக திட்டமிட்டு இருக்கிறதை நான் உனக்கு செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரை மட்டும் நான் நம்பி சார்ந்திருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏற்றவைகள். என் அருமையான தேவ பிள்ளையை, இந்த காலவேளையிலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். பல காரியங்களை உன்னுடைய சிந்தையில் வைத்து நீ யோசித்து கொண்டு இருக்கிறாய், கலங்கி போகிறாய், சோர்ந்து போய் தனிமையாகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். நான் சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? நீங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதன் சொன்ன வார்த்தைகள் மாறி போகும், ஆனால் எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் ஜீவனுள்ள தேவன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் என் கர்த்தர். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீர் சொல்லி இருக்கிறேன், நீர் நிறைவேற்றுவேன். நீர் திட்டம் பண்ணி இருக்கிறேன், அதை செய்து முடிப்பேன். உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நீர் அதை கொடுத்து உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.